சர்வதேச நாடுகளுக்கு ஷாக் கொடுக்கிற அளவிற்கு மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியது. 3 பேருமே சந்திக்கிறார். ஜெலன்ஸ்கி உக்ரைன், பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தலைவர் ஜனாதிபதி அவர்களும் வாஷிங்டனில் சந்திக்கிறார். நவீன போர் தொழில்நுட்பத்திற்கு உலகத்திற்கே வழிகாட்டுதலாக ஈரானுடைய இந்த படைகள் அமைந்திருக்கிறது. மஸ்கிட்டோ ஃபிளீட் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிகுந்த பாராட்டுதலை ஈரானுக்கு தெரிவித்திருக்கிறார். ஈரான் இனி அதிகபட்ச நீண்ட காலத்திற்கு இருக்காது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யா தனது செயற்கைக்கோள் தரவுகளை ஈரானுக்கு வழங்கி உதவி செய்து வருவதாக ஜெலன்ஸ்கி ரொம்ப பயங்கரமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்று சர்வதேச காணொலிக்காக நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கு அமெரிக்காவும் போரை நிறுத்தி இருக்கிறது. அமெரிக்கா போரை நிறுத்தியிருந்த ஒரு நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஷாக் கொடுக்கிற அளவிற்கு, அமெரிக்கா மட்டுமல்ல சர்வதேச நாடுகளுக்கே ஷாக் கொடுக்கிற அளவிற்கு மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியது. ஆம், அமெரிக்காவுடைய நிலைகளின் மீது ஜோர்டானில் கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதை அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி வைத்தியத்தை ஈரான் கொடுத்திருக்கிறது. அப்படி தான் நாம் இதை பார்க்கலாம். நீங்கள் எப்போதும் பார்க்கிற போது அமெரிக்கா முதலில் தாக்குவார்கள். இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அமெரிக்கா முதலில் தாக்குதல் நடத்தியது. பதிலடியாக யுஎஸ்டைய நிலைகளை ஈரான் தாக்குவார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை முற்றிலுமாக மாறி அமெரிக்காவுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அமெரிக்காவுக்கு யார் ஷாக் கொடுத்திருக்கிறா? ஈரான் ஷாக் கொடுத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய பலகீனத்தை இது உலகம் முழுவதும் எதிரொலிப்பதாகும். அமெரிக்காவுடைய ஆயுதங்கள், இராணுவ வல்லமைகள் செயலற்று மிகுந்த ஒரு சிக் யூனிட்டாக மாறியிருப்பதால் நான் உன்னை தாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போது தாக்குதலை ஜோர்டான் நிலைகளில் தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் என்ன செய்ய போகிறது அமெரிக்கா என்ற கேள்வி எழுகிறது. நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜெலன்ஸ்கி உக்ரைன், அதே போன்று அவர் ஒரு யூதர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு, இவங்க 2 பேருமே சந்திச்சாங்க. அமெரிக்காவில் 3 பேருமே சந்திக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி உக்ரைன், பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தலைவர் ஜனாதிபதி அவர்களும் வாஷிங்டனில் சந்திக்கிறார். அப்போ இந்த போக்குகளை நீங்கள் யூகித்து பாருங்கள். அது மிகுந்த ஒரு மாற்றத்துக்குரிய போக்காக இந்த போரில் காண முடிகின்றது. இப்போது தாக்கியதை எப்படி, எதற்காக, ஏன் இவர்கள் தாக்கினார்கள்? இவ்வளவு தாக்கியும் 13 நாட்கள் தாக்கியும், ஏற்கனவே நடந்த போரில் 13,000 நிலைகள், தற்போது 13 நாட்கள், இவ்வளவு நாசம் செய்த பிறகும் ஒரு நாடு ஒதுங்கி ஓடுவதற்கு பதிலாக நேற்று மீண்டும் ஜோர்டானை தாக்கி வம்புக்கு இழுக்கக்கூடிய அளவிற்கு என்னை மீண்டும் தாக்கு என்று ஈரான் சவால் விடுவதுதான் இப்போது பெரிய யோசனைகளாக இருக்கிறது. எல்லோருக்குமே புரியவில்லை. சர்வதேச நாட்டினுடைய எக்ஸ்பர்ட்ஸும் கூட அதிர்ச்சியிலே உறைந்து போயிருக்கிறார்கள். என்ன இவ்வளவு ஒரு வலிமையற்ற நாடாக, ஒரு சிறிய நாடாக, பொருளாதாரத்தில் 47 வருஷம் தடை ஏற்பட்டு வான்படைகள் இல்லை, கப்பற்படைகள் எல்லாம் ஓரளவுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் 4,000-5,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைவர்களும் இறந்த பிறகு ஒரு சமாதானம் வரலாம் என்ற எண்ணிய நிலையில் இவர்கள் வேண்டுமென்றே அடித்ததுதான் சர்வதேச பாவனையாளர்கள், சர்வதேச முகமையாளர்கள், சர்வதேச அரசியல் அவதானிகளில் ஒரு பெரும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறது. இது நடந்தது. சரி, இதற்கு பின்பு நாம் சில விஷயங்களை பார்ப்போம். இதற்கிடையே ஒரு செய்தி என்னன்னா, ஈரான் உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுக்கே ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நடந்திருக்கிறது. இது என்னன்னா, ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் அவர் சொல்லியிருக்கிறார்.
புட்டினுடைய கருத்து என்னன்னா நம்ம பார்ப்போம். ஈரான் உருவாக்கி வைத்துள்ள கொசுப்படை, இது பேர் மஸ்கிட்டோ ஃப்ளீட் எனப்படும், ரொம்ப வேகமாக கடுமையான தாக்குதலை நடத்தும் சிறிய படகுப்படை. இது நவீன போர் தொழில்நுட்பத்திற்கு உலகத்திற்கே வழிகாட்டுதலாக ஈரானுடைய இந்த படைகள் அமைந்திருக்கிறது. மஸ்கிட்டோ ஃப்ளீட் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிகுந்த பாராட்டுதலை ஈரானுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்டில் என்னெல்லாம் இருக்குது? இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்னா ஒரு சிறிய படகுகள், விரைவு படகுகள். இதில் மிசைல் தொழில்நுட்பம் இருக்கிறது, அதிநவீன தொழில்நுட்பங்கள். இது எல்லாமே ஷார்ட் ரேஞ்சு தான், ஏன்னா பக்கத்தில் தான் அடிக்க போகிறாங்க கடலுக்குள்ளே. இது லாங் ரேஞ்ச் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கன் எல்லாமே இயந்திர துப்பாக்கிகள் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் மட்டும் இல்லாமல் கப்பல்களை செயலிழக்க செய்யும் ஜாமர், இன்னும் மிக வலிமையானதை நீண்ட தூரத்திற்கு ஏற்றி செல்லக்கூடிய, எதிரிகள் இலக்கை அடையக்கூடிய ரெடார் கருவிகள், இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் எதிரிகளுடைய போர்க்கப்பல்கள், உதாரணத்திற்கு சொன்னால் எதிரிகளுடைய போர்க்கப்பல்களை சூழ்ந்து கொண்டு மின்னல் வேகத்தில் தாக்குதலை நடத்தும் வல்லமை படைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடலில் இவற்றை கண்டறிந்து தாக்குவது ரொம்ப கடினம். எது? அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் என்பதால் இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட் என்கின்ற கொசுப்படை என்று இதை அழைக்கப்படுகிறார்கள். இந்த கொசுப்படை என்பது அதாவது அவற்றை ஃபைண்ட் அவுட், அதாவது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கடல் பிராந்தியத்தில் மொத்தமாக பெரும் கப்பல்களை சூழும். ஈரானுடைய இந்த விவகாரத்தை பாராட்டித்தான் ரஷ்யாவுடைய அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, புட்டின், ஈரான் தனது மஸ்கிட்டோ ஃப்ளீட் வைத்து உலக அளவில் கடற்படை போரில் திறம்பட செயல்பட்டு வருவது இல்லாமல் நவீன உலகத்தின் தொழில்நுட்பங்களுக்கு, அதாவது பேட்டில் எக்ஸ்பர்ட்ஸுக்கெல்லாம் இந்த போர் நுட்பங்களுக்கு ரொம்ப மிகவும் ஏற்ற ஒரு உத்தியாகவும் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டு, ஈரானுடைய இந்த வெற்றிகரமான போர்க்கப்பலை பின்பற்றி அதிக ஆயுத பலம் மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகள் கொண்ட விலை குறைந்த சிறிய ரக படகுகளை இப்போ ரஷ்யா கூட நாங்களும் பின்பற்றுறோம், நாங்களும் ஈரானுடைய தொழில்நுட்பத்தை பின்பற்றுறோம் என்று அவர்கள் அறிவித்திருப்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இப்போது உலகம் முழுவதும் ஈரானியர்களை மேலோங்கி நிற்கச் செய்கிறது. ரஷ்ய அதிபரின் இந்த அறிவிப்பு உலக நாடுகளுடைய கடற்படை போர் வியூகங்களில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ என்னன்னா, இது ஒரு செய்தி சொல்லிட்டு நம்ம போகலாம். என்னன்னு சொன்னா, 1,13,000 கோடி செலவில் அமெரிக்கா கொண்டு கப்பல்களை நிறுத்தினார்கள். ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, யுஎஸ்எஸ் கேனி வில்சன், இப்படி நிறைய பெரும் கப்பல்கள் முதல் 20 கப்பல்கள் வரை. ஆனால் ஈரான் அவர்களை எல்லாம் விரட்டி அடித்ததற்கு இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்டினுடைய நவீன தொழில்நுட்பம், வார்ஃபர் சிஸ்டம், ஜாமர் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம், மிசைல் தொழில்நுட்பம், ஆர்பிஜி, ப்ரொஃபல்டு கன், ராக்கெட் ப்ரொஃபல்டு கன் மட்டுமல்லாமல் நவீன எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள், இன்னும் அறிந்து கொள்ள முடியாத பல கெமிக்கல் வெப்பன்ஸ்களை எல்லாம் அவர்கள் நவீனமாக பயன்படுத்தியதால் துளை போடுகிற கப்பல்களை துளை போடுகிற ஆன்டிஷிப் மிசைல், இது ரொம்ப முக்கியங்க. இது எல்லாம் அந்த கொசுப்படை கப்பல்களில் மஸ்கிட்டோ ஃப்ளீட்டில் இருந்தது தான் இன்றைக்கு உலகத்தை புதிய நவீனத்திற்கு, இவ்வளவு கோடிக்கணக்கில் அமெரிக்கா எல்லாவற்றையும் பின்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கியதைத்தான் இன்றைக்கு ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின், நாங்களும் இந்த தொழில்நுட்பத்திற்கு மாறுகிறோம், உலகமும் மாறும். இதற்கிடையிலே ஈரான்ஸ் நாட் அஃப்ரைட் எனி ஆக்ஷன் டு எக்ஸசைஸ் சாவர்னிட்டி ஓவர் ஹெர்மூஸ். அதை பாதுகாத்து கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமோ அச்சமோ இல்லை, நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு கரிபாப்தி, டெபுட்டி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கசீம் கரிபாப்தி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் ஃபராஸ் நியூஸுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் இனி அதிகபட்ச நீண்ட காலத்திற்கு இருக்காது அதனுடைய சாவரினை பாதுகாப்பதற்கு. இட் இஸ் ஓப்பன் ஆஃப் அ சதன், யாராவது தென் பகுதியில் சதர்ன் லேண்ட் க்ளோசர் ஓமனி கோஸ்டில்
மீண்டும் புதிய வழியில் அமெரிக்காவின் சொல்லை கேட்டு சென்றால் அது ஷூட் பண்ணப்படும், அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையிலே ஈரோப்பியர்கள் வரக்கூடிய அந்த ஷிப்பு அதுவும் ஸ்ட்ரைட் நியர் ஹெர்மூஸ் தாண்டி இந்த வேலைகளை செய்து அது எங்களுடைய பிரதான டார்கெட்டாக இருக்கிறது மட்டுமில்லை, இதுதான் எங்கள் கடல் பிராந்திய சட்டம். எங்கள் நாட்டுக்குள் நாங்கள் சொல்வதை கேட்டு எங்கள் வழியில் போகாமல் அது ஈரோப்பா கப்பலாக இருந்தாலும் திறந்து போனால் நாங்கள் தாக்கி அழிப்போம். இது திஸ் இஸ் அவர் லெஜிட்டிமேட் டார்கெட். இது எங்களுடைய சட்ட ரீதியான புள்ளியல் பாயிண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு கரிபாப்டி தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் ஆக்சியோஸ் யூஎஸ்லேருந்து ஒரு செய்தியை வெளியிடுகிறது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா போர் நிலைகளை தாக்குதலுக்கு முடியாது, சரி, வான்படைகளோ கப்பற்படைகளோ காலாட்படைகள் உள்ள நுழைஞ்சா உடல் கூட மிஞ்சாது, எலும்பும் மிஞ்சாது. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு ஆக்சியோஸ் செய்தினா இப்போ வேற ஒரு நவீன ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். என்ன அது நவீன ஆயுதம் என்று சொன்னால் அதுதான் பொருளாதார தடைகள். அந்த பொருளாதார தடைகளில் வங்கி கட்டுப்பாடுகள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லையும் ஈரானுக்கு இடைஞ்சல் ஏற்படுகிற வங்கி கட்டுப்பாடுகள், கடற்படை கண்காணிப்புகள், இது குண்டு வீச்சை விட ஈரானுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் வெகுவாக நம்புகின்றார்கள். தற்போது ஈரான் பெட்ரோல் பற்றாக்குறை இருக்கு, ஈரானில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறது, அதாவது பணவீக்கம் மற்றும் நிதி நெருக்கடியால் எக்கனாமிக்கல் கிரஞ்சி சிச்சுவேஷன் அங்கே இருக்கிறது, ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளது, மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தனது இராணுவத்திற்கு ஈரான் ஆதரவு குழுக்களுக்கும் தேவையான நிதியை வழங்குவதில் இப்போ ரொம்ப சிரமம் இருப்பதாக யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் தகவலை கொடுத்துருக்காங்களாம். அதனால் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன செய்யுதுன்னா, இனி போர் செஞ்சால் வெற்றி கொள்ள முடியாது. அதன் மூலமாக ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டை, ஈரானுடைய பேங்கிங் செக்டார் வங்கித்துறை, ஈரானுடைய கப்பல் போக்குவரத்து மற்றும் ஆயுத கொள்முதல் தொடர்பாக 1000க்கு மேற்பட்ட ஒரு இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் கம்பெனி நிறுவனங்கள் கப்பல் இதற்கு தடை செய்வது மட்டுமில்லாமல் ஈரானுடைய கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு தடை ஏற்படுத்தும் இந்த புதிய அணுகுமுறை அவர்கள் எடுத்திருப்பது இது பலனளிக்குமா? இதுதான் இப்போ அமெரிக்கா சண்டை போடுவதற்கு தயாராக இல்லை. இதற்கிடையில் ஓமன், கத்தர், பாகிஸ்தான், எகிப்து ஆகிய நாடுகளோடு மத்தியஸ்தோடு ஹர்முஸ் ஜலசந்தியை திறப்பது மற்றும் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கை மறுபடியும் குழப்புகிறான். பேச்சுவார்த்தை நடக்கின்ற போது திரு ட்ரம்ப் மறுபடியும் அதை குழப்புகிறார். இதனிடையே ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஸ்மாயில் பஹாயி ஒரு கருத்தை வைக்கிறார். அது எப்படின்னா, அமைதியாக இருந்தாலும் போராக இருந்தாலும் அதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அமெரிக்காவுக்கு ஈரான் ஒருபோதும் கொடுக்காது. அது நாங்கள் தான் தீர்மானிப்போம். வி ஹாவ் ரைட் டெட்டர்மைன், நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். வில் டிசைட் இன் எவ்ரிதிங். ஏனென்று சொன்னால் அந்த உரிமை இனி அமெரிக்காவுக்கு கிடையாது என்று ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஈரானுக்கு அந்த உரிமையே கிடையாது, நாங்கள் தான் அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இஸ்மாயில் பஹாவி குறிப்பிட்டார். இந்த நிலையில் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுகிறோம். ஒன்று, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யா தனது செயற்கைக்கோள் தரவுகளை ஈரானுக்கு வழங்கி உதவி செய்து வருவதாக ஜெலன்ஸ்கி ரொம்ப பயங்கரமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ரஷ்யா செயற்கைக்கோள் துல்லியமாக கொடுக்குறாங்க ஈரானுக்கு, அதை குற்றம் சாட்டியிருக்கிறாராம். குற்றம் சாட்டினா அது உண்மைதான், அதில் எந்த தவறும் இல்லை. அமெரிக்கா கொடுக்கின்ற போது ரஷ்யா கொடுக்காதா என்ன? இதட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன கேட்குறாங்க, சார் ஜெலன்ஸ்கி உக்ரைன்லேருந்து சொல்கிறார இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா, ரஷ்யா தான் உதவி செய்து சேட்டலைட் தொழில்நுட்பங்களை கொடுக்குறதா அப்படின்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், அப்படியா, ரஷ்யா உதவி செய்கிறதா, அதை நான் அதிபர் புட்டினிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்கிறேனே என்று அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிறார். அமெரிக்க அதிபர், அப்படியா, அதை நான் புட்டினை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ரஷ்யா ஒருவேளை ஈரானுக்கு உதவினாலும் அதனால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஈரானில் இப்போ இராணுவம், கடற்படை, விமானப்படை எல்லாவற்றையுமே நாங்கள் அழிச்சிட்டாங்க, சிதைத்து விட்டோம்.
இப்போ அவங்கள்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ரொம்ப ஆவேசமாக சத்தம் கத்திட்டு அவர் இடத்த காலி போகிறார். ரஷ்யானுடைய இராணுவ தளவாடங்கள் பெரிய அளவில் பலன் தருவதில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? யார் சொல்றா? அமெரிக்க அதிபர். வெனிசுலாவில் அவங்க என்னங்க, அவர்களால் என்ன கிழிக்க முடிந்தது? ஒன்றும் கிழிக்கவில்லை அவர்களால். அங்கு ரஷ்யா வழங்கிய ஆயுதங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை. குறிப்பிட்ட அவர் ஈரானுக்கு ரஷ்யா செய்யும் உதவிகள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சரியான டென்ஷனில் போயிட்டார் அமெரிக்க அதிபர் அவர்கள். ரஷ்யா உண்மையிலேயே ஈரானுக்கு பின்னால் இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக காய் நகர்த்துகிறதா என்ற விவாதங்கள் தற்போது உலக அரங்கில் தீவிரமடைந்துள்ளன. இதற்கிடையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் மிக கடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அது யார் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் அந்த தாக்குதலை ஈராக்கில் இருக்கும் ஈரான் குழுக்களின் ஆதரவு பெற்ற பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இதுவும் பெரிய பிரச்சனை தான். உக்ரைன் ஈரானுடைய போர் என்னன்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஏவுகணை திறன் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் நமக்கு தெரிகிறது. இப்போ ரஷ்யாவிலிருந்து ஒரு ரஷ்யா வந்த கார்கோ தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஈரான். அது அப்பாஸ் அராகச்சி ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு வந்த கார்கோ தாக்குதலை குறித்து கடும் எச்சரிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய புரட்சி படை IRGC சில விஷயங்களை ஷேர் செய்திருக்கிறாங்க அவங்களுடைய எக்ஸ்தலத்தில், அதனுடைய இமேஜஸ்லாம். உக்ரைன் போரில் ரஷ்யா ஈரான் உற்பத்தி செய்த மிசைல்களை தான் பயன்படுத்தினார்கள், ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள். ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையில் இப்போ ஈரானை தாக்கும்போது ஈரான் உக்ரைனை தாக்குமா என்ற கேள்வி வருகிறது. ஆம், ஈரானுடைய தப்ரீஸிலிருந்து உக்ரைன் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா 1800 கிலோமீட்டர் ஈஸியாக தாக்கலாம். அதுக்கு ஈரான்ட்டு இருக்கிறது கெர்ரம்ஷோர் 4. இது எவ்வளோ தாக்கும் என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல் கெர்ரம்ஷோர் 1950 கிலோமீட்டரை இலக்கை தாக்கும். அடுத்து இமாமத் ஈரானிலிருந்து உக்ரைனை நோக்கி 2000 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கும். அல்கதர், சிஜ்ஜில் ஈரானிலிருந்து உக்ரைனை 2500 கிலோமீட்டர்கள் வைத்து தாக்க முடியும். அப்போ சிஜ்ஜிலு, இமாமத்து, கெர்ரம்ஷோரை வைத்து இவங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று கார்கோவை எல்லாம் அடித்ததை திருப்பி நிலைப்படுத்தி ஈரான் உக்ரைனை தாக்கினால் உக்ரைனில் இருக்கக்கூடிய 70% உக்ரைன் போரில் தாக்கி அழிக்கும் வகையில் நிலைமை மோசமடைந்து வரும் என்பதுதான் உண்மை. கெர்ரம்ஷோருடைய நியூ அப்டேட்ஸ் ஒன்றும் வச்சுருக்கிறாங்க. யார்? ஈரான். இது எவ்வளோன்னா 4000 கிலோமீட்டர். இது ஒரு பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ICBM. இதை உக்ரைனை தாண்டி பால்டிக் நேஷன், யூரோப்பிய ஒன்றியம், பெலாரஸ், போலந்து முழுமையாக காலி செய்யவிடும். ஆகவே இது போர் உக்ரைனை தாண்டி அங்கே போகுமா? இப்போ உக்ரைன் திருப்பி தாக்குவதற்கு வழி இருக்கிறதா? உக்ரைனில் ஃப்ளமிகோ மிசைல்ஸ் இருக்குங்க. இந்த ஃப்ளமிகோ மிசைல்ஸ் 3000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்களை தாக்கும். இதனை வைத்து கூட தெஹ்ரானை தாக்கலாம், மத்திய ஈரான் வரை தாக்கலாம். ஆனாலும் உக்ரைனில் குறைந்த அளவில் தான் இதெல்லாம் இருக்கிறது. சர்ப்ரைஸாக தாக்கக்கூடிய ஏர் மிசைல் குறைந்த அளவில் இருக்கிறது. ஈரானிலிருந்து தாக்கும்போது 15 நிமிஷத்தில் உக்ரைனை தாக்கி அழிக்க முடியும். ஈரான் தாக்கினால் பெரிய அளவிலான பின்னடைவை இது உக்ரைனுக்கு தான் ஏற்படுத்தும். தாடு, ஏரோ 3 இருந்தாலும் ஓரளவு சமாளிக்க முடியும். SM-3 அமெரிக்காவினுடைய ஆன்டிசிப் மிசைல் சிஸ்டமும் ஏர்ட்ட இருக்குது, உக்ரைனில் இருக்குது. இப்போ இந்த குரூஷியல் டாக் நேற்று நடந்திருக்குங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தானியாஹூ, அனதர் பார்ட்டிசிபென்ட் வித் ஜேடி வென்ஸ், மார்க்கோ ரூபியோ ரொம்ப கவனமாக பேசுகிறார்கள். என்ன பேசுனாங்க? பீட் ஹெட்செட் ஆல்சோ இன்வால்வ். ஈரான் கைபர் ஷெகான் ஏவுகணை தாக்குதல் மூலம் அமெரிக்கா அழிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான இதனை அமெரிக்க தரப்பில் நிச்சயமாக ஒப்புக்கொண்டார்கள். ஆமாங்க, எங்களுடைய தளங்களை எல்லாம் அழிப்பதற்கு ஈரானுடைய கைபர் ஷெகான், அமெரிக்காவுடைய 13, 15,
தளங்கள், ஏராளமான தளங்களை அழித்ததற்கு முதலாக ஈரானுடைய கெய்பர் ஷகான், இது தடுக்கவே முடியாது, இது மேக் 15 இதை வைத்து அழித்தாங்க என்று அவங்க ஒப்புக்கொண்டார்கள். அந்த செய்தியினுடைய முக்கியமாக ஒரு துல்லியமாக சொல்கிறது, ஈரானுடைய வெப்பன்ஸ் ஓவர்கம் யூஎஸ் மிலிட்ரி பேஸ் பை த யூசிங் சம் மாஸ் ட்ரோன் ஸ்வாம்ஸ் ப்ரிசிஷன் சேட்டலைட். இதுதான் அவர்களுக்கான அந்த மிகப்பெரிய வசதி. கைடட் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், ஈரானுடைய அந்த தொழில்நுட்ப கட்டமைப்பின் மூலம் அமெரிக்கா பெரும்பாலான தடுப்பு வியூகங்களை முற்றிலுமாக ஈரானால் வெற்றிகரமாக அழிக்க முடிந்தது என்ற தகவல்களும் இப்போது வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் எக்ஸ்ஹாஸ்டிங் ரீஜனல் இன்டர்செப்டார் சப்ளைஸ், அமெரிக்காவினுடைய நிறைய விஷயங்களை அவங்க வெளியேற்றினாங்க. அதற்கு மிக முக்கியமாக ஸ்வாமிங் ட்ரோன்ஸ், லோ காஸ்ட் லோய்ட்ரிங் மியூட்டிஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்னதான், அரிஷ், ஷாஹித், இப்போது கெர்ரம் ஷோ டைப், த சேச்சுரேட்டட் ரேடர் ட்ராக்கிங் அண்ட் அவுட் நம்பர் ஆக்டிவ் டிஃபென்ஸ் யூனிட். இதை ரொம்ப கூட்டமாக ஸ்வாமிங் ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூட்டமாக வந்து குறைந்த செலவில் அமெரிக்கர்களை காலி செய்திருக்கிறார்கள். ஷஹின் 136 லோய்ட்ரிங் மியூனிஷன், தற்கொலை ட்ரோன்கள் ஒரே ஒரு நேரத்தில் அனுப்பப்படுவதன் மூலம் எதிரியுடைய ரெடார் கண்காணிப்பு அமைப்புகள் நிரம்பச் செய்து அதனுடைய செயல்பாடு வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தடுக்கும் திறனை மீறி உள்ளே செல்லும். அட்வான்ஸ்டு கைடட் லைன்ஸ், இதெல்லாம் அதிநவீன மூக்கு பகுதியிலிருந்து மிசைலில் நோஸ்கான் பொருத்தப்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், கிளச்சர் ஏவுகணைகள், இதுவும் அமெரிக்காவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் ஈரானால் பறக்கும் இடைநிலையிலே தங்களுடைய நிலைகளை மெனவரபிள் மாற்றிக்கொண்டு அமெரிக்கனுடைய இலக்கை துல்லியமாக தாக்கியிருக்கிறது. இதுவும் சர்வதேச அளவில் ஒப்புக்கொண்டு முதலாக அமெரிக்கா ஒரு சோர்வு நிலைக்கு, அதை டிஃபென்சிவ் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லலாம், இந்த பாதுகாப்பு அமைப்புகள் சோர்வு நிலைக்கு தள்ளப்பட்டதால் அமெரிக்காவுடைய பெட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாவற்றையும் இடைமறிப்பு செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் ஒரு சோர்வு நிலையை உருவாக்கி தோல்வியடைந்தார்கள். அமெரிக்காவுடைய ரெடார் நிலைகளை இலக்க வைத்தார்கள். த டார்கெட்டிங் ரேடார், பிளாக் ஸ்பாட், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பிளைண்ட் ஸ்பாட். இது ரெடார் அமைப்புகளை முழுமையாக ஒரு சிக் யூனிட், இது ஒரு என்ன சொல்கிறது, பேரலைஸ்டு யூனிட்டாக மாறிட்டது. பிளைண்ட் ஸ்பாட் நான் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு குருட்டுத்தன்மைக்கு கொண்டு வந்தது. அமெரிக்கா இதுதான் நிலை குலைந்து போனது. அமெரிக்காவுடைய இந்த நிலைகளால் இப்போது அமெரிக்கா முதலாக ஓப்பன் கன்ஃபஸ்ட், அதாவது அவர்களை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆம் நாங்கள் சிக்கித்தான் கொண்டோம் என்று. இருந்தாலும் மீசையில் மண்வொட்டாத கதையாக தொடர்கிறது. அடுத்த செய்திகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.